ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமானதும் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அந்த தண்ணியை நல்லா எடுத்து ஊற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். 15 நிமிஷம் கழித்து நல்லா குழம்பு திக்காயிரும். இதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் கொதித்தாலே போதும். மீன் சூப்பராக வெந்துடும். அதுக்கு மேலே கொதிக்க விட தேவையில்லை, மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.